ஹாய், வெல்கம் டு மாமா சிண்டலா கிங்டம். எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கீரை சீட் போட்டு வளர்த்துருக்கோம். இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரையில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. அரைக்கீரையில விட்டமின் மினரல் சத்துக்கள் நிறைய இருக்கு. அரைக்கீரை சாப்பிட்டா வயிற்றுப்புண்ணு வராம தடுக்கலாம். அதோட வயிற்றுப்புண்ணையும் சரி பண்ணலாம். இந்த கீரையில அயன் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வீக்லி 2 times வரை நம்ம இதை சாப்பிடணும். இதில் ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி டெரஸ்லேயோ பால்கனிலேயோ சின்ன சின்ன பாட்டில் செடி வளர்க்குறதுனால கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் ஃபுட்டை நம்மளால் சாப்பிட முடியும். பொரியலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாவையும் தேங்காவையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்ச கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச ஆனியனையும் காஞ்ச மிளகாவையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 minutes வேகத்துக்காக மூடி வைக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவையும் காஞ்ச மிளகாவையும் இதோட போட்டுக்கலாம். டக்குன்னு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டியான அரைக்கீரை பொரியல் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.